இங்க நீ எனக்கு முன்னாடியே நான் நல்லவன் கிடையாதுன்னு சொல்ற, தப்பான வேலையை பாக்குறேன்னு சொல்ற. அதே விஷயத்த மொத்த ஃபேமிலி முன்னாடி ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா என்ன பிரயோஜனம்? எல்லா தடவையும் தோத்து தானே போற, எல்லா தடவையும் கீழே விழுந்துட்ட, ஃபேமிலி கிட்ட இருந்து திட்டு வாங்குற, அவங்க வெறுப்ப பாத்துக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நீ பண்ற விஷயத்தை நிறுத்த மாட்டேறல. யூ நோ வாட் பிரீதா, யாருக்காகவும் இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு, இவ்வளவு விஷயம் தாங்கிறதுக்கு மனசுல நிறைய பாசம் இருக்கணும். நீ ஏன் இப்படி இருக்க? எதுக்காக உன்னுடைய மனசுல இவ்வளவு பாசம் இருக்கு? இதெல்லாம் விட்டுறலாம்ல. why can't you leave it? ஏன்னு சொல்லவா? ஏன்னா நீ என்ன மாதிரி இல்ல. ஏன்னா உன்னோட மனசுல யாருக்காகவும் எதுக்காகவோ எந்த பாசமும் எந்த அன்பும் எதுவுமே இல்ல. உன்ன மாதிரியான ஆளுங்க இங்க இருக்கிறதால தான் என்ன மாதிரியான ஆளுங்களும் இங்க இருக்கும். நான் இதுக்கு உனக்கெல்லாம் புரிய வைக்கணும்? உன்னோட மைண்ட்ல நான் என்ன சொன்னாலும் புரியவா போகுது? உன்கிட்ட நான் பேசி எனக்கு ஒரு யூஸுமே கிடையாது. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. பிரீதா, தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா உன்கிட்ட இருந்த போட்டோஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு? நீ நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ என்னுடைய போட்டோஸ் எனக்கு எதிராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணல. அப்ப கூட உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ரைட்? நீ ஆட்டோல இருந்து வெளியே கீழே விழுந்துட்ட, கூட ஸ்ருதியும் விழுந்துட்டா. நீ மேக்கப் போட்டு இருந்த, ஸ்ருதியும் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஞாபகம் வந்துச்சா? அக்கா, அக்கா, எதுக்கு இப்படி பாக்குற? நான் ஒண்ணு கதை சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். நான் சொல்றத நீ கேட்டுக்கோ, என்ன நம்ப ஆரம்பிச்சிட. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. யூ ஷுட் ட்ரஸ்ட் மீ தட் ஐ அம் அன்டிஃபைட்டபிள். யூ ஷுட் ட்ரஸ்ட் மீ. உன்னால எனக்கு எப்பவும் தோக்கடிக்கவே முடியாது. யூ ஷுட் ட்ரஸ்ட் மீ. என்ன மாதிரி மோசமான ஒருத்தனை இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருந்திருக்கவே மாட்ட. ஐ ஆம் ரியல் devil. இதென்ன அந்த போட்டோஸ் பாரு. பிரீதா, நீ ரொம்பவே முயற்சி பண்ண. உன்னோட கதைய உண்மையா காட்ட என்னென்னலாம் முயற்சி பண்ண. ஆனா உன்னால எதையும் செய்ய முடியல. ஆதாரம் உன் கையில இருந்தோம், உன்னால பாதுகாக்க முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு கதையை சொன்னேன். நான் அங்க 2 ஆளுங்களை அனுப்பி ஒரு ட்ரக் மூலியமா அங்க ஆக்சிடென்ட்டை உருவாக்குனேன். நீ கீழே விழுந்துட்ட. அப்ப அவங்க போட்டோஸை திருடிட்டாங்க. அப்புறம் அந்த பென்டிரைவை மாத்தி வச்சுட்டாங்க. நீ என்னடானா தப்பான ஆதாரத்தோட கரண் வீட்டுக்கு வந்திருக்க. உன்னால என்னுடைய உண்மையை வெளியே கொண்டு வர முடியல பிரீதா. ஆனா இன்னைக்கு உன் முன்னாடியே என்னுடைய மொத்த உண்மைகளையும் நான் வெளிப்படையா சொல்றேன். இதுதான் என்னுடைய உண்மை. என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. நான் இப்பவே போய் உள்ள எல்லார்கிட்டயுமே இந்த போட்டோகிராஃப்ஸை காட்ட போறேன். Don't even try. அந்த போட்டோஸ் என்கிட்ட கொடுத்துரு. கொடுங்கறல. அந்த போட்டோஸ் கொடு. ஏய், ஏய், நில்லு. போ போ. இங்க பாரு. எல்லார்கிட்டயும் போய் உண்மை என்னன்னு சொல்லு. இப்பவே போய் சொல்லு. நீ உண்மையானவ, நான் போய் சொல்றேன்னு போய் சொல்லு. போ. Go ahead, பிரீதா.
பிரீதா, உனக்கு இவ்வளவு நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு சாதாரணமா தோல்வியை ஒத்துக்கிறவன் கிடையாது. இருந்தாலும் உனக்கு கியூரியாசிட்டி இருந்ததுன்னா நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும்னா நானே உன்கிட்ட சொல்றேன். நான் யாருன்னு சொல்றேன். ஆமா, நான் போதையில் இருக்கேன், ஆனா ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கேன். எவ்வளவு யோசிச்சு வந்தனோ அந்த அளவுக்கு தான் பேசுவேன். ருச்சிகாக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன்ல? ஏய், நான் ஒன்னும் நினைக்கல. எனக்கு நல்லாவே தெரியும். அட, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஏதாவது அக்செப்ட் பண்ணனா பண்ணல, சோ என்ன பேச விடு. ஒரு குற்றவாளியோட எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் அவங்கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்கு என்னலாம பண்ணும். சோ இந்த குற்றவாளியை பேச விட. சரி, நான் உனக்கு இந்த மொத்த பிக்சரையும் நல்லா புரிய வைக்கிறேன். பிக்சர் இப்போ ஸ்டார்ட். ஆமா, ருச்சிகாக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. டோன்ட் வரி, ருச்சிகா கிருத்திகாவை என்னைக்கும் ஹார்ம் பண்ண மாட்டா. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்றது. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, கிருத்திகாக்கு ருச்சிகாவை பத்தி விஷயம் எதுவுமே தெரியாது. அண்ட் ஐ எம் வெரி ஆனஸ்ட். என்னாலையும் கிருத்திகாவோட ரொம்ப ஹானஸ்டா இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஹாட்டான பொண்ணுங்க தான் பிடிக்கும். கிருத்திகா ரொம்ப சிம்பிளான கியூட்டான பொண்ணு. சோ அவகிட்ட அந்த விஷயமே இல்ல. ஒரு சொல்லவா, ஒரு கண்டிஷன்ல நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் எப்பவும் கிருத்திகாவை சீட் பண்ண மாட்டேன். அது என்னன்னா, நீ என்னுடைய கல்யாணத்தை 2 பேரோடையும் பண்ணி வைக்கணும். கிருத்திகாவோடையும் அப்புறம் ஸ்ருதியோடையும். இது ரொம்ப சூப்பரான காம்போவா இருக்கும்ல. ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டான காமான பொண்ணு, ஆனா இன்னொருத்தி ஹாட்டா. அதாவது டபுள் செலிப்ரேஷன். இன்னைக்கு நீ என்கிட்ட கைய நீட்டிட்ட. இதுக்கப்புறம் மறந்து கூட என் மேல கைய வச்சனா நீ பண்ண தப்புக்கான தண்டனை கிருத்திகாக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க வச்சு இன்ஸ்டால்மெண்ட்ல அவளோட உயிரை எடுத்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமா. மறுபடியும் நீ என்ன அடிக்க கூடாது. டோன்ட் ஈவன் ட்ரை. இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே முதல்ல கிருத்திகாவை ரொம்ப வேகமா அடிப்பேன். அந்த அறையோட சத்தம் உன்னுடைய குடும்பம் முழுக்க அதிர வச்சிடும். அப்புறம் நான் அரைஞ்ச அடையாளம் கிருத்திகாவோட முகத்துல தெளிவா இருக்கும். எவ்வளவு தைரியம் உனக்கு! இந்த குடும்பத்துல இருக்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இதுவும் என் பிளான்ல இருக்கு. என்னுடைய பிளான்ஸ் எப்பவும் தோக்காதுன்னு உனக்கு விட வேற யாருக்கு தெரியும்னு சொல்ல. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் உன்னை எதுக்கு இப்படி பண்ண? கிருத்திகாவோட வாழ்க்கையை எதுக்கு அழிக்க நினைக்கிற? எதுக்காக நீ அவளை இப்படி பழி வாங்குற? இல்ல பிரீதா, நான் ஒன்னும் படியெல்லாம் வாங்கல. எல்லா விஷயமும் பழி வாங்குறதுக்காக இருக்காது. சில விஷயம் லைஃப்ல இன்னொரு ட்விஸ்டா கூட இருக்கலாம். இல்ல அக்ஷய், உங்களோட ஷேக். அண்ட் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுக்காக இப்பவே இத்தனை சாரி கேட்கிற கிருத்திகா? கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய சாரி சொல்ல வேண்டியது இருக்கும்ல. அட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் லைஃப்ல சாரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. எனிவேஸ், நான் சாரி எதுக்காக சொன்னேன்னா, உங்க ஷேக்கை நான் முன்னாடி எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த ஷேக்கை கொண்டு வரும்போது கிளாஸ் கொஞ்சம் கிராக்கா இருக்கிறத பார்த்தேன். ஷேக் லீக் ஆச்சு. புது ஷேக்கை ரெடி பண்றதுக்கு கிச்சனுக்கு போகும்போது என்னோட கையில இருந்து கிளாஸே விழுந்துருச்சு. அந்த கிளாஸ் பீசஸ் எடுக்கும்போது கையில கூட காயம் பட்டுருச்சு. தேங்க்ஃபுல்லி அத்தைக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவங்க அபசகுணம்னு ஆரம்பிச்சிருவாங்க. எங்க காட்டு, எங்க காயம் பட்டு உனக்கு காமி. அட கிருத்திகா, என்ன நீ? சாரி கிருத்திகா, ஆக்சுவலி
நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் இமிடியேட்டா பேசணும். கொஞ்சம் ஆனா, எங்க கூட உள்ள அண்ணி, வரியா? நீ அண்ணி, வா. அக்ஷய் நான் சொல்றேன்ல வா. அண்ணி வா. அண்ணி நில்லுங்க. அண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அண்ணி இங்க வா. அட வீட்லயே இரு. ஆ, ஆமா, நீ அவன்கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காத. அது சரி கிடையாது. அண்ணி என்ன என்ன சொல்றீங்க? அது சரி கிடையாதுன்னா எதை பத்தி பேசுறீங்க? ஐ மீன் அது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுறது சரியில்லைல்ல. அண்ணி நீங்க என்ன பேசுறீங்க? அவரு க்ளோஸாவா இருந்தாரு, ஜஸ்ட் என் கையை தானே பிடிச்சாரு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் தெரியும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கல்யாண பொண்ண வீட்ல இருந்து வெளியே போக விட மாட்டாங்க. யாரையுமே அவ முகத்தை பார்க்க விட மாட்டாங்க. அபசகுணம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அது நாளைக்கு கல்யாணம் இல்லையா, சோ இன்னைக்கு பாத்துக்க வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்றேன். அதான் சரியா இருக்கும். அண்ணி யூ ஆர் ரியலி டூ கியூட். உண்மையாவே இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்புறீங்க பாருங்களேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இதை ஏத்துக்கிறேன். ஐ கைண்ட் ஆஃப் திங்க் இஸ் பிரிட்டி கியூட். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சடங்குலாம் இருக்குல்ல, பாக்குறதுக்கு அலோடு இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு பாத்துக்கிறது, ஐ திங்க் இட்ஸ் கியூட். சரி, நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஓகே, ஹாப்பி? யா, நான் சொல்றத கேளு. எது நடந்தாலும் நல்லதா தான் நடக்கும். உனக்கு அது நிச்சயமா பெஸ்டா இருக்கும். ஓகே சரி. சரி, ரெஸ்ட் எடு. ம். ஐயோ ரொம்ப பசிக்குதே. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்கறேன். ஐயோ சாப்பிடறதுக்கு ஏதாவது நல்லதா இருக்கணும். காட் ப்ளீஸ். ஓ காட், பாவக்க பொரியலா? அடடா, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. காட், இந்த நேரத்துல யார் எனக்கு கால் பண்றது? சமீரோட கால் இந்த நேரத்துலயா? இவனோட போனை கட் பண்ணால மறுபடியும் நான் வேற கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. இப்பவே இவன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். சமீர், ஒரு நிமிஷம். சமீர், ஃபர்ஸ்ட் நான் உனக்கு கால் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த கால் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீ போனை வச்சுட்ட, இப்போ நீ வீடியோ கால். உன் கையில சாண்ட்விச் இருக்கு. நீ கிச்சன்ல இருக்கியா? நானும் கிச்சனுக்கு போனேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா எதுவுமே இல்ல சமீர். ஸ்ருதி, என்னோட போன்ல பேட்டரி இல்ல, அப்புறம் சார்ஜரை வண்டியிலே விட்டுட்டேன். அதான் சார்ஜர் எடுக்க போயிருந்தேன். ரொம்ப பசிச்சதால இங்க இருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சமீர், அக்கா, அண்ணி, நான் ஸ்ருதி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் வீடியோ கால்ல. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னா நம்ப மாட்டேன். உங்களால யோசிக்க கூட முடியாது. என்ன சன்னி? அந்த அக்ஷய் இருக்கால, அவன் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன பார்க்க நினைக்கிறதா அவன் சொன்னான். என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் ஒண்ணு தெரியுமா, கிருத்திகாக்கு முன்னாடி என்னமோ அவளதான் பார்க்க வந்த மாதிரி அவ்வளவு சீன் போட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்கிட்ட அவ்வளவு பேச்சு பேசினான். அவன் பேசிக்கலி வந்ததே என்னை கேவலப்படுத்துறதுக்காக தான். அதாவது எப்படி அவனோட உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற எல்லா மூமெண்ட்டும் அவன் மட்டும் தான் வின் பண்ணுவேன்னு சொன்னான். அட அக்கா, ஜெயிச்சிருக்கான்ல, கண்டிப்பா அதை பேசதான் செய்வான். அதுக்கு மேல ஓவர் கான்பிடென்ட்டா வேற இருக்கான். அவன் தன்னோட வெற்றியை கொண்டாடட்டும்க்கா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த போட்டோகிராஃப்ஸ்லாம் எப்படி மாறுச்சு, எதனால மாறுச்சு? இதான் நான் உன்கிட்ட சொல்ல நினைச்சேன். அவனுக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிட்டதுனால அவனே எனக்கு முன்னாடியே அவன் எப்படி இத பண்ணா, எப்படி ப்ரூஃப் எல்லாம் சேஞ்ச் பண்ணான்னு சொன்னான். என்னக்கா, எப்படி அது என்ன சொன்னாம? நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? ஆட்டோல ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்லயே நடக்கல, அவன் தான் பண்ண வச்சிருக்கான். அந்த ட்ரக் நம்ம ஆட்டோவை ஹிட் பண்ணிச்சு பார்த்தல, அந்த ட்ரக்க அவன் தான் அனுப்பியிருக்கான். அதுக்குள்ள இருந்த 2 பேரு அவன் அனுப்பின ஆளுங்க தான். அது அவங்க 2 பேர் தான் நம்ம கிட்ட இருந்த ப்ரூஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சானா அவங்க போட்டோகிராஃப்ஸ் எப்ப மாத்துனாங்க, எங்க மாத்துனாங்க எனக்கு புரியலக்கா. அப்பதான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நம்ம ஆட்டோல இருந்து விழுந்தோமே, நம்ம அதுல இருந்து தெளிவாகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுல, அப்பதான் அந்த நேரத்துல தான் நம்ம திங்ஸ் நம்ம கிட்ட இருந்து தள்ளி விழுந்திருக்கு. நம்ம அப்ப கவனிக்கவே இல்லை, ஏன்னா நிறைய பேர் அப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்ப கூட நம்ம பக்கத்துல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதுல அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க, அக்ஷய் அனுப்புன ஆளுங்க.
அதுல ஒருத்த நம்மளோட போட்டோகிராஃப்ஸ் இருந்த என்வலப்பை திருடிட்டான், பென்டிரைவையும் சேஞ்ச் பண்ணிட்டான். அப்புறம் இன்னொருத்த நம்ம போன்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் டெலீட் பண்ணிட்டான். அதனால நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லாம போயிடுச்சு. இந்த அக்ஷய் நாளுக்கு நாள் ஷெர்லின் மாதிரி ரொம்ப ஆபத்தானவனா மாறிட்டு இருக்கான். இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்க்கா. அண்ணி, இந்த அக்ஷய் ரொம்பவே மோசமானவனா இருக்கான். நம்மளால யோசிக்க முடியாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசி. இவன் கூட தான் நம்ம கிருத்திகாக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா கிருத்திகாவோட வாழ்க்கை மொத்தமா போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த கிரிமினலோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் கிருத்திகாவை ஏமாத்துறது மட்டும் இல்லாம நிறைய தப்பான விஷயத்தெல்லாம் பண்றானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரியா சொன்னீங்க அக்கா. நாளைக்கு காலையில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல? இன்னைக்கு கல்யாணம் ஸ்ருதி. அப்படின்னா சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஒரே ஒரு நாள். சமீர், நம்ம கிட்ட ரொம்ப நாள் இல்ல, ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ஒரு நாள் எதுவும் பண்ணலனா இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. எதுவும் நம்மளால பண்ண முடியாது சமீர். கண்டிப்பா நம்மளால நிறுத்த முடியும் ஸ்ருதி. ஒருவேளை இந்த கல்யாணத்தை தடுக்க முடியலனா கிருத்திகாக்கும் அந்த கேவலமானவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் பண்ண தப்புனால கிருத்திகாவோட லைஃபே அழிஞ்சிருச்சோன்னு எனக்கு தோணும். அக்கா, நாம இதை நடக்க விடவே கூடாது. வலையில புனிதமாக்க இன்னும் பால் தட்டு வரல. கரீனாக்கா, நான் பிரீதா கிட்ட சொல்லிருக்கேன், அவ கொண்டு வந்துருவா. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இதோ பிரீதா வந்தாச்சு. பிரீதா, முதல்ல இந்த வளையல பால் மூலமா புனிதமாக்கிரு. அதுக்கப்புறமா இந்த வளையல பெரியவங்க கிட்ட காட்டணும். அவங்க அதை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்பதான் இந்த வளையல் நம்ம கிருத்திகாக்கு எப்பவுமே நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். சாரி, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது என்னன்னா, நேத்து நைட் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் சீக்கிரமா எந்திரிக்க முடியல. இட்ஸ் ஓகே ஷர்லின். இந்த வளையல் எப்போதும் கிருத்திகாவோட வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கணும். எங்க கிருத்திகா எப்பவும் சுமங்கலியா இருக்கணும். என்னோட மக அக்ஷயோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்.
கரீனாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் கையால இன்னைக்கு இந்த சடங்கு நடந்திருக்கு. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க அண்ணி? இந்த சடங்கை எப்பவும் மாமா தானே பண்ணுவாரு. என்னோட கிருத்திகா ரொம்ப லக்கி. அவளுக்கு தன்னோட மாமாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் அண்ணி? வாங்கக்கா, நாம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போலாம் பூஜை பண்றதுக்காக. அம்மா, அது என்னால வர முடியாது. ஏ? நீ போகணுங்கிற அவசியம் இல்லப்பா. கரீனா கிருத்திகாவோட வீட்டோட மருமக போனா போதும். ராக்கி, ஷர்லின், பிரீதா